ஹாய்! இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகள பத்தி பேசப் போறோம். ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துரும். ஏன் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே இந்த மாரி சொல்லியிருக்காங்க, அங்க அந்த மாரி சொல்லியிருக்காங்க, யுஎஃப்ஓ இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு, ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு, சயின்டிஃபிக்காவும் ப்ரூஃப் இருக்கு, மித்தாலஜிலயும் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்டாலே எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி நான் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே உண்மையிலே ஏலியன்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற கேள்வி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். அந்த மாதிரி தான் ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் SETI, சர்ச் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ராங்க் ட்ரேக் அப்படின்றவர். இவர் 1961 ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷனை உருவாக்குறாரு. அதுதான் ட்ரேக் ஈக்குவேஷன் அப்படின்றது. சயின்ஸில் E=mc² அப்படின்ற ஈக்குவேஷனுக்கு அடுத்தபடியாக பாப்புலராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இந்த ட்ரேக் ஈக்குவேஷன் அப்படின்றது. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ட்ரேக் ஈக்குவேஷன் இஸ் அ ப்ராபபிலிஸ்டிக் ஆர்குமெண்ட் யூஸ்டு டு எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் இன் த மில்கிவே கேலக்ஸி. அதாவது நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஆக்டிவான கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டான ஏலியன் சிவிலைசேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த ட்ரேக் ஈக்குவேஷன் அப்படின்றது. ஆக்சுவலாக நம்ம மில்கிவே கேலக்சியில் 400 பில்லியன் ஸ்டார்ஸ்க்கு மேலே இருக்குது. அதில் ரொம்ப 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 கம்மியான அளவு தான் அட்வான்ஸ்டு ஏலியன் சிவிலைசேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட குறைஞ்சது 36 அட்வான்ஸ்டு ஏலியன் சிவிலைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி SETI சொல்கிறாங்க. இது குறைஞ்ச அமௌண்ட்டாக அவங்க சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ் இந்த 36 அப்படின்றது. ஸோ இந்த சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அது பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா 17,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் குறைஞ்சது அந்த சிவிலைசேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த சிவிலைசேஷன்லாம் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த SETI ஒரு கன்க்ளூஷனாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. குறைஞ்சது 36 அட்வான்ஸ்டு ஏலியன் சிவிலைசேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏலியன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதை பற்றி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கக்கூடிய சில சயின்டிஸ்ட் எவாலுவேஷனரி தியரி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் சில ஸ்டடீஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டடீஸ்க்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் அஸ்ட்ரோபயாலஜி அப்படின்றதில் ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. மேபி ஏலியன்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இப்படி தான் ஏலியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலை, ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ன்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏலியன்ஸுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, மனுஷங்க மாதிரி அதுக்கும் தலை இருக்குது, கண் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஏலியன்ஸை பற்றி பார்க்கக்கூடிய பிக்சர்ஸு அதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நம்மளாக இமேஜின் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய 95% உயிரினங்கள் 6 விதமான கெமிக்கல் எலமெண்ட்ஸ்னால மெயினாக ஆயிருக்கு. கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 விதமான கெமிக்கல் எலமெண்ட்ஸ்னால ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் 26 வகையான கெமிக்கல் எலமெண்ட்ஸ்னால தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு ஏதாவது பிளானெட்டில் உயிர்கள் உருவாயிருந்தால் கூட அந்த பிளானட்டுடைய வெப்பநிலை, அந்த பிளானெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எலமெண்ட்ஸ்னால தான் அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் உருவாயிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ அமோனியா மாதிரியான உயிரினங்களுக்கெல்லாம் பெருசாக நீர் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. நீர் பெரிய தேவை கிடையாது அதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, ஃபங்கஸ் மாதிரியான உயிர்கள் கூட வேறு ஏதாவது பிளானெட்டில் உருவாயிருக்கலாம் அப்படின்றதான் சயின்டிஸ்டுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2005 மார்ஸில் உயிரினங்கள் வாழ்ந்ததுக்கான படிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மார்ஸில் ரிவர் ஓடினதுக்கான படிமங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் மார்ஸ் உயிரினங்கள் வாழறதுக்கு ஏற்ற ஒரு சூழலோட மார்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அதே போல் ஜூபிட்டருடைய துணைக்கோளான யூரோப்பா, சர்டனுடைய துணைக்கோளான டைட்டன், என்சாலடஸ் இந்த மாதிரியான சில துணைக்கோள்களில் கூட உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான சூழல்கள் இருந்திருக்கு அப்படின்றது தான் சயின்டிஸ்டுடைய கருத்தாக இருக்குது. தொடர்ந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏலியன்ஸ் இருந்தால் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாச்சு. என்னதான் ஏலியன்ஸை பற்றி நிறைய ரிசர்ச்லாம் நடந்தாலும் வருஷம் யாராவது ஒருத்தர் நான் ஏலியன்ஸை பார்த்தேன், UFO பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம்.
அந்த மாதிரி இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமான ஏதாவது ஒரு வைரலான விஷயம் இருக்கா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான மர்மமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசாமல் போனால் இந்த ஏலியன்ஸை பற்றியான டாபிக் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதில் வந்து ஒரு வைரலான ஒரு விஷயம் என்னென்னா ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடம். அதை பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஏரியா 51 அப்படின்ற இடம் யூஎஸில் இருக்கக்கூடிய நவேடா டெசர்ட்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இப்படியான ஒரு இடம் இருக்கிறதாவே யூஎஸ் கவர்மெண்ட்டு ஒத்துக்கலை. அப்புறம் 2013 CIA சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு டீக்ளாசிஃபை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. என்னென்னா இந்த இடம் வந்து யூஎஸோட மிலிட்ரி பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல யூஎஸோடைய ஆர்மி ஏர்க்ராஃப்ட்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி டீக்ளாசிஃபை பண்ணதுனால இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஆமாம் இப்படியான ஒரு இடம் இருக்குது, இதை வந்து இதுக்காக தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கும் ஏலியன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 1947 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராஸ்வெல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யூஎஃப்ஓ விழுந்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த யூஎஃப்ஓவையும் அதுக்குள்ளே இருந்த ஏலியன்ஸையும் இந்த ஏரியா 51 இடத்துல தான் வந்து அமெரிக்கா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்புகிறாங்க. ஏன் இந்த விஷயத்தை எல்லோரும் நம்புகிறாங்கன்னா 1989 பாப் லாசர்னு இந்த ஏரியா 51 ஒர்க் பண்ணவர். அவர் வந்து இந்த யூஎஃப்ஓவுக்கு வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுற ஒர்க்கில் இருந்ததாகவும் அது வந்து பூமி சம்மந்தப்பட்ட ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேட்டியில் சொன்னதுனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாருமே வந்து அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த இடத்துக்குள்ளே யாராலையும் நுழைய முடியாது. சுற்றிலும் கன்னோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவு அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெப்பன்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா அந்த இடத்துக்கும் ஏலியன்ஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, ஏலியன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இந்த ஏரியா 51 அமெரிக்கா வச்சிருக்கு அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு மர்மமான இடமா தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் வந்து ஏலியன்ஸ் தொடர்பான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து வருஷம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாதவன். பாய்.